ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக எனக்கு சோலோ ட்ரிப் போகணுன்னு ஆசை. ரொம்ப யோசிச்சு ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரிப் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா கேரளா தான் போகிறோம். கேரளாவில் போய்ட்டு ஒரு 2-3 சூப்பரான ஸ்பாட்டை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே நைட்டு கிளம்பி மண்டே மார்னிங் வந்துடும். இதுதான் நம்ம ட்ரிப்போட பிளானு. டோட்டலாக ஒரு 1250 to 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம், வரோம். செம்ம மழை. ஐ திங்க் மேல்மருத்தூர் தாண்டுற வரைக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ், இங்கெல்லாம் மழை பார்த்தீங்கன்னா பிச்சிட்டு அடிக்குது. ஸ்லோவாக போகணும், ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போய் பிரேக் அடிச்சோன்னா நமக்கு நிற்காது, வண்டி ரொம்ப வாபலாக ஆரம்பிச்சிடும். சரியான மழைங்க, சான்ஸே இல்லை. நைட்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு நம்மளோட ஃபேவரட் ரோடுக்கு வந்துவிட்டோம். இந்த தேனி ஹைவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நான் ட்ராவல் பண்ணுறோம் இந்த ரோடு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்ஸ் தான். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், அவ்வளோ செம்மையாக இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டாப் தான் போட்டோம். திண்டுக்கல் தாண்டி ஒரு டீ குடித்தோம். அதுக்கப்புறம் உடனே ஒரு 20 மினிட்ஸில் எடுத்தாச்சு. அதுவும் வண்டி வந்து கொஞ்சம் நேரம் இன்ஜின் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் கூட சோலோ ட்ரிப் போகிறப்போ ரொம்ப யோசித்தேன், ஐயோ தனியாக போகிறோமே, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னா, எனக்கு சுத்தமாக டயர்ட்னஸே தெரில. அதுவும் தேனி ஹைவே வந்ததுக்கப்புறம் சொல்ல வேணும், நமக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குமிளி ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இலிக்கல் கல்லுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம், தேனி, கம்பம், குமிளி அந்த ரூட் வழியாக போகலாம். இல்லைனா கோயம்புத்தூர் ரூட் வழியாக போகலாம். கோயம்புத்தூர், பாலக்காடு, தொடுபுழா, இலிக்கல் கல் அப்படியும் வரலாம். பட் இதை விட தேனி ரூட்டை கம்பேர் பண்ணுறப்போ கோயம்புத்தூர் ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அதனால் நான் இந்த ரூட்டே போயிட்டேன். இந்த ரூட்டில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஃபெமிலியரான ரூட்டு அண்ட் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் நான் இந்த ரூட் சூஸ் பண்ணிட்டேன். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குமிளி வந்துடும். இது போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் ரோட் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராவது இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக வாங்க. இப்போ குமிளி ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க. நீங்கள் வேணால் கூகுள் மேப் கூட போட்டுக்கலாம். ஜங்ஷன்லேருந்து ரைட்டு டுவர்ட்ஸ் வேகமான் போகிற ரூட் எடுக்கணும். நம்ம இந்த ரூட்டில் போனால் தான் நம்ம அந்த இலிக்கல் கல் வரும். இலிக்கல் கல் பேக் சைடுன்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் தான், ஒரு ஜஸ்ட் 15 to 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் கூகுள் மேப் போடுறப்போ இலிக்கல் கல் பேக் சைடுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, கரெக்டான ரூட்டில் எடுத்துன்னு போய் காமிச்சிடும். ரைட் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம இலிக்கல் கல் பேக் சைடு தான், நடுவில் எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து இன்னொரு பிளேஸ் ஒன்று கவர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கவர் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அட்டஸ்ட் வச்சு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லொக்கேஷனில் நிறுத்தி வெறித்தனமாக ஒரு வீடியோவை போடுறோம். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டே. போகிற ரூட்டே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூகுள் மேப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப நிறைய ஷார்ட்கட் ரூட்லாம் காட்டும். நம்ம ஸ்டேட் ஹைவே ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு.
ஆக்சுவலாக இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் ஹைவே ரூட்டில் வந்திருக்கலாம். பட் நம்ம ஷார்ட்டாக போகணுன்ற சீக்கிரமாக அந்த டிஸ்டன்ஸ் போகணுன்றதுனால நான் இந்த ரூட் எடுத்துட்டேன். இல்லைனா நான் நார்மல் ஹைவே ரூட் தான் எடுத்திருப்பேன். இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் காட்டாது. எனிவே இந்த ரூட்டில் வந்து உங்களால் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 40 to 50 தான் போக முடியும். வேறஸ் நீங்கள் அந்த ரூட்டில் போனீங்கன்னா 60 to 70 மேலே போகலாம். அண்ட் நீங்கள் இதை கம்பேர் பண்ணுறப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரூட்டில் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ரூட் சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்மளும் வந்து ஒரு கான்ஷியஸாக ஓட்டுவோம். ஹைவேனா நம்ம ஜாலியாக 50 கீரை போட்டு நமக்கு வேலை மிச்சம். பட் இங்கேனா நம்ம நிறையா டர்ன் பண்ணோம், நம்மளும் வந்து ப்ரொடக்டிவாக இருப்போம். ஸோ அதனால் இந்த ரூட் எடுத்தேன்னா நல்ல அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. ஆனால் குறுக்கு எதுவும் அனிமல்ஸ் வராமல் தான் நல்லாயிருக்கும். யானைக்குன்னு வந்து நின்றுச்சுன்னா நம்மளால் திருப்பவும் முடியாது, ரிவர்ஸ் தான் போகணும். லக்கிலி நம்ம எதுவும் ஸ்பாட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரம் நம்ம லொக்கேஷன் போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம லொக்கேஷனுக்கு வர போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இது வந்து ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷனாக இருக்கும். இலிக்கல் கல் பேக் சைட். நம்ம வந்து ஆக்சுவலாக இல்லை, இலிக்கல் கல் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்குது, அது நம்ம போகல. ஏன்னா அங்கே வந்து நம்ம போனால் ஜீப் சஃபாரி எடுத்து தான் போக முடியும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் வண்டி போவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீப் எடுத்து தான் போக முடியும் ஆஃப் ரோட்டில். அங்கே போய் நீங்கள் சன்ரைஸ் பார்க்கறனா பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே நைட் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியிருந்தால் நம்ம இந்த சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். பட் இப்போ டைம் ஆகிடுச்சு, இப்போ போகிறது வேஸ்ட்டு. பேக் சைடாக நம்ம காரே கொண்டு போகலாம் ஹைட்டாக. ஸோ அதுக்கு தான் இந்த ரூட் ப்ரிஃபர் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நல்ல டாப் ஹில் ஸ்டேஷனில் நம்ம வண்டியோடு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு செல்ஃப் ட்ரைவிங் லவராக இருந்தால் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா செம்ம பெஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரூட்டு. ஹைட் ஏற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடும். ஸோ டிரைவிங் லவர்ஸ்க்கு இது வந்து வேறு லெவல் ரூட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து லெஸ் க்ரௌடட் பிளேஸ். சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் போனால் கூட நீங்கள் அவ்வளோ க்ரௌட் பார்க்க முடியாது. லைக் மூணார் அண்ட் வேகமானில் இருக்க மாதிரி ஒரு அங்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாப் வியூ வந்துடும். ஸோ அது எப்படி இருக்குன்றதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஓட்டிட்டு இதுக்காக தான் ரொம்ப கேப்பே எடுக்கல. பொதுவாகவே நான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறப்போ நிறையா எடுக்க மாட்டேன் கேப்பு. அதுவும் நம்ம இந்த லொக்கேஷன் போகணும் சீக்கிரமாக போய் வீடியோ எடுக்கணுன்றனாலே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வரேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஃபைனலி வந்தாச்சு. ஸோ எட்ஜுக்கு வந்துட்டோம். இது போய் வண்டியை பார்க் பண்ணி இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா செம்மையாக இருக்குது. ஓடிட்டு ரூட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு. நம்ம டாப் ஏற பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இல்லை. வண்டி இங்கே இருக்குது, பட் நம்ம நினச்ச அளவுக்கு ரொம்ப க்ரௌட் இல்லை. ஸோ பர்ஃபெக்டான பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், சான்ஸே இல்லை. வாங்க சீக்கிரம் இறங்கி வீடியோ எடுப்போம். வாவ் சூப்பர். பார்க்கிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்லாட் கிடச்சா நல்லாயிருக்கும். நிறையவே கேப் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் தான் இருக்கான்னு. ஓ, இங்கே கடையும் இருக்குது, பிரச்சனையே இல்லைங்க. ஜம்முன்னு ஒரு சாயை அடித்தோன்னா செம்ம ரெஃப்ரெஷிங் ஆகிடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வேணும். வந்தாச்சு. இதோ இங்கே ரைட்டில் போட்டுற வேண்டியது தான் வண்டியை. ஓ வா வா வா. இது தாங்க நம்ம ஸ்பாட்டு, இலிக்கல் கல். எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி எதுவுமே தெரில, ஃபுல் மிஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 3500 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடை வந்து 2 கடை இருக்குது. டீ கடை. இங்கே நமக்கு மேகி, ஸ்நாக்ஸு, பிரெட் ஆம்லேட்லாம் கிடைக்கும். நீங்கள் இந்த பீக் கூட ஏறி போகிறதா போகலாம். ஒரு 300 மீட்டர்ஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம இதிலே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம சோலோ ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஸ்பாட், தரமான ஸ்பாட். எப்படி ஜம்முன்னு இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்.
இந்த லொக்கேஷனை விட்டு போக மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி இன்னொரு பிளேஸும் கவர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போயே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்பாட் என்ன, அது இதை விட பெஸ்ட்டாக இருக்குமா எப்படின்னு பொறுத்து இருந்து பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.